ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டிவைன் லார்ட் ஆஃப் எவன்ஸ் அப்படின்ற அனிமி சீரிஸுடைய எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். யாராவது பழைய எபிசோட், அதாவது ஃபஸ்ட் எபிசோட்ஸ் யாரும் பார்க்கலடா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டாகவே கொடுத்துட்றேன், போயிட்டு அந்த எபிசோடை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கதை புரியும். எல்லாருக்கும் டாங்குவா ஃபிக்ஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைன் அது மட்டும் இல்லாமல் பவர்ஸு ஃபேண்டசி அந்த மாதிரி சீரீஸ் பிடிக்கும் அப்படின்றவங்க எல்லோரும் இதை மறக்காமல் பாருங்கள். என்னுடைய சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஹீரோவை ஏமாற்றி அவனை கொன்றுவாங்க, அவனுடைய சக்தி எல்லாத்தையுமே பறிச்சிருவாங்க, கொல்லவும் போயிடுவாங்க. அந்த நேரத்தில் அவனுடைய முன்ஜென்ம ஞாபகங்கள் வந்து முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணுறான் தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஹீரோ நல்லா ஆகிட்டு இப்போதைக்கு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா டே என்னுடைய பிரதரு சாக கிடக்குறான்டா, அவனுக்கு ஃபியூனரல் ரெடி பண்ணணும்டா, அவனுக்காக அதை கட்டையெல்லாம் தூக்கிடுவான். ஐயோ என்னுடைய பிரதரே, ஐயோ என் சகோதரா, நீங்கள் எதுவும் காணாமல் போயிட்டியே, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சான், அவங்கள காலி பண்ணுறவனே அப்படின்னு சொல்லிட்டு குண்டு பையன் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். அவன் குண்டு பையன் தான். டேய் என்ன பண்ணுற அப்படின்னா, ஐயோ பேயி, ஐயோ பேயி 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 அப்படின்னா, டேய் காலெல்லாம் இருக்குடா பாடுறா மனுஷன்தான். இல்லை நீ பேயி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் கத்த ஆரம்பிக்க, டேய் அப்பா சரி மன்னிச்சிருங்க பிரதர், நீங்கள் பயங்கரமாக அடிபட்டுருந்தீங்க, நீங்கள் சாக போகிறதா சொன்னாங்க, அதனால தான் ஃபியூனலுக்கு தேவையான கட்டைகளும் அதுக்கு தேவையான ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருந்தேன். சரி எப்படி நல்லா ஆனீங்க அப்படின்றத விட எனக்கு சந்தோஷம்தான், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சேர்க்க, சரிடா விரா பார்த்துக்கலாம், என் அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பெரியப்பா வந்து நம்ம ஐயோ அதவா சொல்ல மறந்துட்டேன், நம்ம பெரியப்பாவை இந்த கிளான் லீடர் பதவியில் வந்து தூக்க போகிறாங்களாம். மற்ற கிளான்ஸ் 3 எல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லோரும் வந்து நம்ம பெரியப்பா வந்து இது பண்ண போகிறாங்க. அதுவும் காரணம் நீ வந்து உன்னுடைய ஸ்டார் கேட்டை இழந்து இறக்க தருவாயில் இருந்து இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யார் இந்த லானா போட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வா ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்ட. அதுக்குள்ளே எப்படிப்பா நீ அதுக்குள்ளே ரொம்ப நல்லா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் பயப்படுறான். இது தலை உண்மையிலேயே இவன் எப்படி தான் இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்றதுக்கு நம்ம குண்டு பையன் ரொம்பவும் பயங்கரமாக, சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, சரி நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டு பையனும் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. கட் பண்ணி பேசிக்கிட்டு தொணன்னு பேசிக்கிட்டு வந்தோம். இப்போ உனக்கு ஒன்றும் ஆகலையே, அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் உன்னுடைய ஸ்டார் கேட் ரீகவர் ஆகிடுச்சா என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோண்டி கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றக்க அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம குண்டு பையனுடைய தங்கச்சி இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஆண்டி வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, சரி டேய் நீ நான் ரொம்ப உடம்பு சரியாதான் பார்த்துட்டு இருந்தேன் சார். இல்லை எனக்கு கொஞ்சம் ரீகவர் ஆயிடுச்சு, அதனால தான் நான் கிளம்புறேன். சரி இவங்க மாற்றமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லா இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஆண்டா இவங்க கூட சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லை நான் இவர்கிட்ட சும்மா போயிட்டுருக்கேன் கூட, அப்பா பெரியப்பா எல்லாத்தையும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குண்டு பையனுடைய சிஸ்டரை வந்து கலாய்க்கிறான். ஏம்மா நீ என்ன வந்து கட்டிக்கிறியா, அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய குடும்பத்துடைய தலைவனோட மக அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அங்கே கலாய்ச்சிட்ருக்க. இவன் வந்து அமைதியாக போயிடுங்கடா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவத்தை. குண்டு பையன் வந்து என் சிஸ்டர் இந்த மாதிரிலாம் கலாய்க்காதீங்கடா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறவா குண்டு பூசணக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிடுறான். அதனால் ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. என்ன பண்ணுறோன்னு தெரியுமா, ஒழுங்கா அங்கேருந்து கிளம்பிட்டு இவங்கள தொல்லை பண்ணாத, அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முன்ன போய் நிற்க, உன்னுடைய ஸ்டார் கேட்டே வேஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ கல்டிவேஷனே பண்ண முடியாதுன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ சாகிற நிலைமைக்கு போயிட்டுருக்க, எப்படியோ உயிர் பொழைச்சதே அதிசயம், இன்னைக்குள்ளே நீ செத்துருவான்ல நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி ரீகவர் ஆகிருக்க, அது அதிசயம்தான், பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வந்தால் நம்ம ஹீரோ பயங்கரமாக என்ன பண்ணுறான்னா ஒரே அடிங்க அப்படியே கீழே போய் விழுகிறான். டேய் என்னவே அழிச்சிட்டான்டா, அவனை போய் அடிங்கடா அப்படிங்கிற, என்னுடைய யங் மாஸ்டரவே அழிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பயங்கரமாக தாக்க போக ஹீரோ அசால்ட்டாக அவங்களையும் போட்டு போலன்னு பொழுந்து அப்படியே கீழே படுக்க வைக்க, இனிமேல் என் ஃபேமிலி மேலே எவனாவது கையை வச்சிங்க அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு, என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த, உன்னை நான் கொல்லலாம் மாட்டேன்,
ஆனால் உன்னுடைய கல்டிவேஷனை ட்ரஸ்டாக மட்டும் பண்ணுற, இதுதான் நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய கல்டிவேஷனை மட்டும் அவன் காலி பண்ணிடுறான். அவனுடைய கல்டிவேஷனை காலி பண்ணுறத விட அவனுக்கு எச்சரிக்கையும் பண்ணுறான். இதுக்கப்புறமா வந்த அவ்வளோதான், நீ இங்கே இருக்கிறது கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்ககிட்ட வந்து கிளம்புங்கடா, இருந்தாலே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்க. இருந்தாலே நம்ம ஹீரோ வந்து போங்கடா ஒழுங்கா அவங்க யங் மாஸ்டரை தூக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஒரே ராத்திரியில் இவன் சாக கடந்தான். அது மட்டும் இல்லாமல் இவன் இவ்வளோ பவரை ரிகவர் பண்ணுறீங்க பிரதர், என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம் அப்படின்னு. இல்லை பிரதர் போயிட்டுருக்காரு, நான் கூட அவர் கூட போகிறேன், அவருக்கு எதுவும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு பையனும் என்ன பண்ணுறேன்னா ஹீரோ கூடவே கிளம்பிட்டு இருக்கான். அப்படியே அவங்க அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அப்படியே இந்த எபிசோடை இதோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் தான் தெரியும் என்ன ஆக போகுது, என்னென்ன இதுவும் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. இதனால் அடுத்த எபிசோட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு எப்படி இருந்துச்சு இந்த எபிசோடு தொடர்ந்து போடலாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் போட்டால் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு பார்த்தேன், ஆனால் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஏன் ரொம்ப நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள், இந்த சீரீஸை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். பாய்.